அன்பின் சமாதான ஊழியங்கள் யூடியூப் சேனல்லேருந்து கேமராமேன் பேசுகிறேன். நான் பாடின பாட்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில தந்த ஒரு பாட்டு. ஒரு ஒரு மாதத்துக்கு முன்ன ஒரு கிட்டத்தட்ட இருக்கும். அந்த நாள்ல எனக்கு நடந்த ஒரு சம்பவத்த உங்கள் மத்தியில நான் ஒரு சிறு சாட்சியா பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். அதுக்காக தான் இந்த பதிவு. நான் ஒரு மேஸ்திரி வேலை செய்றேன். வேலை செய்ற இடத்துல ஒரு செங்கல் எனக்கு அடிபட்டு கால்ல இருக்கிற ஒரு தோல் மட்டும் மேலேருந்து வந்துருச்சு. கொஞ்சம் ரத்தம் வந்துச்சு. ரத்தம் வந்ததும் நாங்க என்ன பண்ணோம், அந்த நேரத்துல அங்க இருக்கிற ஒரு சிமெண்ட் எடுத்து அந்த காயத்துல வச்சுட்டேன். வச்சுட்டா ரத்தம் நின்னு போச்சு. எங்க எப்பயும் நாங்க அப்படித்தான் செய்வோம். ஏன்னா வேலை செய்ற இடத்துல மருந்து மாத்திரைலாம் இருக்கு. அது மாரி அடிபட்டுச்சுனா சிமெண்ட் தான் வைப்போம். அப்படி வச்சாலே அது குணமாயிடும். அதனால நான் என்ன பண்ணேன், வழக்கம் போல அந்த மாரி செஞ்சேன். குணமாயிடும்ன்னு சொல்லிட்டு அத நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா அது என்னாச்சுன்னா, குணமாவல. நாள் பட அது பார்த்தீங்கன்னா, அதிகமாகுது. வலி அதிகமாகுது, பெருசாகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி, என்கிட்ட இருந்த வீட்ல இருந்த சில மருந்து மாத்திரைகளா வச்சு பார்த்தேன். அப்பவும் செட் ஆகல. அதுக்கப்புறம் நண்பர்கள்ட்ட சொன்னேன். நண்பர்லாம் என்ன ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. "இன்னுமா இதுக்கு குணமாவல? சுகர் இருக்கு செக் பண்ணி பாரு" அப்படின்னு சொல்லி என் கூட வேலை செய்றவங்கலாம் பேச ஆரம்பிச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. அதுல ஒருத்தன் சொன்னான், அந்த பழைய மாத்திரைங்கள நல்லா நசுக்கி பவுடர் பண்ணி தேங்காய் எண்ணெய்ல வச்சா குணமாயிடும். அதையும் வச்சு பார்த்தேன். குணமாவல. சரி வேற என்ன பண்றது? மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கி போட்டு பார்த்தேன். எது ஏதோ செஞ்சு பார்த்தேன். எதுவுமே வேலைக்கு ஆவல. இத யார்கிட்ட போய் சொன்னாலும் எல்லாருமே முதல்ல கேட்டதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, "உனக்கு சுகர் இருக்குதான்னு முதல்ல போய் செக் பண்ணு. சுகர் இருந்தா தான் வந்து இந்த வந்து அடிபட்ட காயம் வந்து ஆறாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது, சரி ரைட் என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சித்த வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. காசி அப்படின்னு சொல்லி அவர் பேரு. எங்க யூடியூப் சேனல்லாம் வந்து பிரசங்கம் பாட்டுலாம் பாடுவாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து அவர் வந்து குடும்பம் வந்து சித்த வைத்திய குடும்பம். நாட்டு வைத்தியம் பண்ற ஒரு குடும்பத்த சேர்ந்தவர் அவரு. அவர்கிட்ட போய் நாடி செக் பண்ணும்போது அவரு சொன்னாரு, "உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நல்லா இருக்குது" அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவரு இப்படி சொல்லிட்டாரா வைத்தியர் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், மறுபடியும் நம்ம கை வைத்தியமே செய்வோம்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச கை வைத்தியம் அவர் சில பச்சையில வைத்தியம்லாம் சொன்னாரு. இதெல்லாம் அரைச்சு கட்டு சரியாயிடும். அதெல்லாம் செஞ்சு பார்த்தேன். ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் கிட்ட வச்சிருந்தேன். தாமஸ் பாண்டியன் பேரு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. நம்ம யூடியூப் சேனல்லாம் வந்து பேசுவாரு. அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு, "கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஊசி போட்டுரு தானே, ஊசி போட்டா சரியாயிடுமே" அப்டின்னாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். பிறகு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு, அவர்கிட்ட டாக்டர் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட போய் சொன்னேன். அவரு என்னுடைய பிரச்சனைய கேட்டுட்டு, "எவ்வளவு நாளா இருக்கு?" அவருன்னு கேட்டாரு. "15 நாளா இருக்குது ஐயா" அப்டின்னு சொன்னேன். என்னுடைய வயச சொன்னேன். என்னுடைய வயச சொன்னதுமே அவர் ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன சொன்னார்ன்னா, சீட்ல எழுதி குடுத்து சுகர் போய் செக் பண்ணுவான்னு என்ட்ட சொன்னாரு. அந்த சீட்ட வாங்குனதுமே எனக்குள்ள ஒரு பெரிய பீதி ஆயிடுச்சு. என்ன இது எங்க போனாலும் சுகர் சுகர்ன்றாங்களே என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு சுகர் செக் பண்ணலாம்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போம்போது, அன்னைக்குன்ற பாட்டுக்கு ஷட் டவுன் கரண்ட் இல்ல. அதனால சுகர் வந்து செக் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. எனக்கு முன்னாடி ஒரு பெரியவருக்கு எழுதி குடுத்தாங்க. அவரு என்ன பண்ணாருன்னா, இந்த மாரி சுகர் இருக்குதுன்னு சொன்னதும் அவரும் செக் பண்ணல. பயந்துன்னு ஓடி போயிட்டாரு. அவரும் செக் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசனை பண்ணி ஜெபம் பண்ணுகிறேன். ஆனா அந்த